ரொம்ப நேரம் நிற்கக்கூடிய ஜாப், அது போலீஸாக இருக்கலாம், மிலிட்ரியாக இருக்கலாம். இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஃப்ளாட் ஃபுட் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃப்ளாட் ஃபுட் இருந்தால் ஏன் இந்த வேலைக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க? சரி, இந்த ஃப்ளாட் ஃபுட்டை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். முதல்ல இந்த ஃப்ளாட் ஃபுட்னா என்ன அப்படின்னா, நம்ம சாதாரணமாக காலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் ஃபார்ம் ஆயிடும். அதாவது காலில் எல்லா இடமும் நமக்கு தரையில் பதியாது, ஒரு ஆர்ச் இருக்கும். அது கால்கேனியஸ், டாலஸ், நாவிகுலர் இந்த மாதிரி போன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஆகி ஒரு ஆர்ச்சை ஃபார்ம் பண்ணும். இந்த ஆர்ச்சோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வண்டியிலலாம் ஷாக் அப்சார்பர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம எங்கேயாவது குதிச்சாலும் சரி, நமக்கு எங்கேயாவது ஃபோர்ஸாக கால் நடக்கும்போது கூட இது ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி நம்ம வெயிட் எல்லாம் தாங்கி ரொம்ப அந்த ஷாக்கை நம்ம உடம்பு போன் ஃபீல் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கும். இன்னொன்று, நம்ம பாலத்திலலாம் ஆர்ச்சாக வச்சுருப்பாங்க. நம்ம வெயிட்டை வந்து பேரல் பண்ணி நமக்கு அந்த வெயிட்டை காலுக்கு பிடிக்காத அளவு பார்த்துக்கும். ஆனால் இந்த ஃப்ளாட் ஃபுட் இருக்கவங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே மொத்தமாக கீழே இறங்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு வெயிட்டு ரொம்ப அந்த காலில் ஃபுல்லாக தாங்கும். ஏதாவது குதிச்சாலோ இல்லை நம்ம நடக்கும்போது கூட அந்த வெயிட்டு ஷாக் அப்சார்ப் ஆகாமல் ஹோல் அந்த பாடிக்கு இறங்கும். இதில் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலில் உள்ள கரண்டையிலேருந்து அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் எல்லாமே இறங்கி அவங்களுக்கு போஸ்டரை மாற்றும். ஒரு 35-40 இந்த மாதிரி ஏஜ் வரும்போதே அவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஜாயின்ட் பெயின், முட்டு வலி, அந்த கரண்டையில் வலி, முதுகு வலி. ஏன்னா அந்த போஸ்டர் இங்கெல்லாம் வலிச்சோன்னா அவங்களுக்கு முதுகு வலி கூட ஸ்டார்ட் ஆகும். இது காமனாக இருக்கக்கூடியது. நார்மலாக உள்ளவங்களுக்கு இருக்காது அப்படின்னு கேட்டால், நார்மலாக அவங்க லேட்டாக வரக்கூடிய பிரச்சனை இந்த ஏர்லியராகவே இந்த ஃப்ளாட் ஃபுட் இருக்கவங்களும் வந்துடும். இதனால் இந்த மாதிரி ரொம்ப நேரம் நிற்கக்கூடிய ஜாபுக்கு எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய அந்த வேலையை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுங்கிற காரணத்தை தான் அவங்க எடுக்கிறது இல்லை. ஸோ இந்த ஃப்ளாட் ஃபுட் இருக்கவங்க சில எக்ஸசைஸ் பண்ணால் இந்த பெயின் குறையிறது மட்டும் இல்லை, அந்த ஆர்ச்சும் நல்லாவே ஃபார்ம் ஆகும். குறிப்பாக சின்ன வயசுல இருக்கவங்க இதை கண்டிப்பாக அந்த எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஃப்ளாட் ஃபுட்டுக்கு அது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு பாட்டிலில் நல்லா தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ச்சில் வச்சு நல்லா அதை முன்னுக்கு பின்னுக்கும் உருட்டினீங்க அப்படின்னா அந்த ஆர்ச்சுக்கு நல்ல ஒரு பிடிமானம் கிடைக்கும். ரெண்டாவது, ஒரு டவலை அதை ஃப்ரண்ட்டில் முன்னங்காலில் மட்டும் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இழுக்கும்போது, அதாவது இந்த ஆர்ச்சை ஃபார்ம் பண்ணால் நம்ம முன்னங்காலில் ப்ரெஷர் கொடுக்கணும். அதுதான் கான்செப்ட். இதை மாதிரி உள்ள எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்டெப்ஸில் முன்னங்காலில் மட்டும் வச்சு நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணி எடுக்கணும். ஃப்ரண்ட்டில் முன்னங்காலில் நம்ம வெயிட்டு கொடுத்து செய்யக்கூடிய எல்லா எக்ஸசைஸும் இந்த ஃப்ளாட் ஃபுட்டுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட் இருக்குது, இந்த மாதிரி பெயின் இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் உடனே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.